ஓம் சக்தி. ஆதிபராசக்தியாகிய ஸ்ரீ லலிதாம்பிகை தன் கண் முன்னே பேரொளியுடன் விளங்கும் தன் உருவத்தை பார்த்தால் அந்த ஒளி வடிவம் தான் ஸ்ரீசக்கரம். ஆகையால் அன்னை வேறு, ஸ்ரீசக்கரம் வேறு அல்ல. அன்னையின் ஒளி வடிவமே ஸ்ரீசக்கரம். இது யாராலும் உருவாக்கப்படவில்லை. ஆதியில் சிவபெருமானிடம் ஸ்ரீசக்கரத்தை பற்றி உபதேசம் செய்யுமாறு தேவர்கள் கேட்டபோது ஸ்ரீசக்கரத்தில் ஓங்கார வேடமாகி விந்துவில் பராசக்தியை ஆவாகனம் செய்து பாலாபிஷேகம் செய்து சந்தன காப்பிட்டு வில்வத்தால் அர்ச்சித்து, தேவி உன்னை நான் சரணடைகிறேன் என்று கூறி வழிபட வேண்டும் என்று சிவபெருமான் கூறினார். இதனால் அன்னை மகிழ்ந்து மோட்சம் தருவாள் என்று திரிபுரதாவினி உபநிடதம் கூறுகிறது. ஆதியில் சிவபெருமானால் ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீசக்கரம் கிருதயுகத்தில் துர்வாச மகரிஷியாலும், திரேதாயுகத்தில் பரசுராமராலும், துவாபர யுகத்தில் தௌமிய மகரிஷியாலும், கலியுகத்தில் ஆதிசங்கராலும் ஸ்ரீசக்கர வழிபாடு பரவலாக்கப்பட்டது. ஓம் சக்தி. ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் உள்ள பிந்து பராசக்தியின் இருப்பிடம். வெளியில் உள்ள சதுர வடிவ அமைப்பு பூபுரம் எனப்படும். பூ என்றால் பூமி, புறம் என்றால் கோட்டை, நகரம், வசிக்குமிடம் என்று பொருள். பரம்பொருளிலிருந்து பிறப்படுத்த ஜீவாத்மாக்கள் பராசக்தியை வழிபட்டு படிப்படியாக ஒவ்வொரு ஆவரணமாகிய அறியாமை திரையை கடந்து அன்னையை மீண்டும் அடைவதே ஸ்ரீசக்கரத்தின் தத்துவம் ஆகும். எவ்வாறு சிலந்தி தன்னிடமிருந்து வலைநூலை வெளிப்படுத்தவும் தன்னிடமே உள்ளெழுத்து கொள்ளவும் செய்கிறதோ அவ்வாறு பரம்பொருள் படைப்பதும் ஐக்கியப்படுத்துவதும் ஆகும் என்று முண்டக உபநிடதம் கூறுகிறது. நமது அம்மா அவர்களோ, என்னில் ஒரு கூறு நீ, இன்று என்னை பிரிந்து கிடக்கிறாய், உன் மூலஸ்தானம் நான் தான், என்னில் நீ வந்து ஒடுங்க வேண்டும், உன் கருமத்தால் நீ ஒரு உடம்புக்குள் வருகிறாய், என் மாயையால் நானும் ஒரு உடம்பு தாங்கி அவ்வப்போது வருகிறேன். ஏன்? உன்னை மீட்பதற்காக, உன்னை என்னோடு சேர்த்து கொள்வதற்காக, இனி நீ மீண்டும் பிறந்து அடி உதை எல்லாம் படாமல் இருப்பதற்காக என்பது அருள் திரு அம்மாவின் அருள்வாக்கு. ஓம் சக்தி. ஸ்ரீசக்கரத்திற்கு அடிப்படை 9 முக்கோணங்கள். கீழ்நோக்கிய முக்கோணங்கள் 5, மேல் நோக்கிய முக்கோணங்கள் 4. இந்த 9 முக்கோணங்களின் அடிக்கோடுகள் 9 நவகிரகங்களை குறிக்கும். இந்த 9 முக்கோணங்களின் பக்கங்கள் 27 ஆகும். இவை 27 நட்சத்திரங்களை குறிக்கும். இந்த 9 முக்கோணங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக இணைந்து 43 முக்கோணங்கள் கொண்ட ஸ்ரீசக்கரத்தை உருவாக்குவதால் ஸ்ரீசக்கரத்திற்கு நவகோண சக்கரம் என்பது மற்றொரு பெயராகும். இந்த 43 முக்கோணங்கள், இவைகளை சுற்றி 8 தாமரை இதழ்கள், அடுத்து 16 தாமரை இதழ்கள், அடுத்து மேகலை என்ற 3 வளையங்கள், அடுத்து பூபுரம் என்ற 4 புறம் வாயில் கொண்ட சதுர வடிவ 3 ரேகைகள் என்ற அமைப்பே ஸ்ரீசக்கரம் ஆகும். ஓம் சக்தி. 9 முக்கோணங்கள் ஒன்றுக்கொன்று வெட்டும்போது 3 கோடுகள் சந்திக்கும் வெட்டுப்புள்ளிகள் மர்மங்கள் எனப்படும். 18 மர்மங்கள் உள்ளன. இவை 18 புராணங்களை குறிக்கும். 2 கோடுகள் சந்திக்கும் வெட்டுப்புள்ளிகள் சந்திகள் எனப்படும். 24 சந்திகள் உள்ளன. இவை காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களை குறிக்கும். காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் காயத்ரி மந்திரத்தின் 24 எழுத்துக்களை குறிக்கும் விதமாக 24 தூண்கள் உள்ள காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் உள்ள கருவறையில்தான் காமாட்சியம்மன் வீற்றிருக்கிறாள். இந்த அம்மன் முன்பாகத்தான் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஓம் சக்தி. ஸ்ரீசக்கரம் என்பது வரைபடம். நீளம் அகலம் என்ற 2 பரிமாணங்கள் கொண்டது. மேரு என்பது அதன் உருவம் அல்லது கட்டுமானம், அதாவது நீளம் அகலம் உயரம் என்ற 3 பரிமாணங்கள் கொண்டது. மேரு என்றால் மலை போன்ற அமைப்பு. ஸ்ரீசக்கரம் 3 வடிவங்களில் காணப்படும். சமதளமாக பூமி மட்டத்தில் வரைபடமாக இருக்கும் ஸ்ரீசக்கரத்திற்கு பூப்பிரஸ்தாரம் என்று பெயர். காஞ்சி காமாட்சியின் முன்பும் மருவத்தூரிலும் காணப்படுவது பூப்பிரஸ்தாரம். 9 ஆவரணங்களும் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கடுக்காக இருந்தால் பூரணமேரு எனப்படும். திருவிடைமருதூர் மூகாம்பியம்மன் ஆலயத்திலும் மருவத்தூரிலும் காணப்படுவது மேரு பிரஸ்தாரம். சதுர வடிவ பூபுரம், 16 தாமரை இதழ்கள், 8 தாமரை இதழ்கள் என்ற 3 மட்டும் அடுக்கடுக்காக இருந்து அதன் மேல் சமதளத்தில் முக்கோணங்கள் வரையப்பட்டிருந்தால் அது அர்த்தமேரு எனப்படும். மாங்காடு காமாட்சியம்மன் முன்பு அர்த்தமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ஓம் சக்தி. தேவி ஒருத்தியே ஆதியில் இருந்தாள். அவளே பராசக்தி. அவளிடமிருந்தே மூவரும் தேவரும் 4 வகை உயிரினங்களும் எல்லாம் உண்டாயின என்று பௌரிச்ச உபநிடதம் கூறுகிறது. இந்த 4 வகை உயிரினங்கள் 1 முட்டையில் பிறப்பன, 2 விதையில் பிறப்பன, 3 கருவினில் பிறப்பன, 4 வியர்வையில் பிறப்பன ஆகியவை.
முக்தி 4 வகைப்படும் என முக்திகோபனிஷத் கூறுகிறது. தெய்வத்தின் உலகில் இருக்கும் வாய்ப்புக்கு சாலோக முக்தி, தெய்வத்தின் அருகில் இருக்கும் வாய்ப்பு சாமீபிய முக்தி, தெய்வத்தின் வடிவத்தையே அடையும் வாய்ப்பு சாரூபிய முக்தி, தெய்வத்தோடு ஒன்று கலக்கும் பேரு சாயுஜ்ய முக்தி எனப்படும். இப்படி 4 வகையாக பிறப்படுத்துள்ள உயிர்களை பரம்பொருள் பராசக்தி மீண்டும் தன்னிடம் ஐக்கியப்படுத்தி கொள்ளும் 4 வகை முக்தி நிலைக்கு உயர்த்துவதை குறிப்பதே மேல் நோக்கிய 4 முக்கோணங்கள் ஆகும். ஓம் சக்தி. தெய்வத்தின் நிலைகள் 5. 1 பரம், யாரும் காண முடியாத எங்கும் பறந்து விரிந்து இருக்கின்ற நிலை. 2 வியூகம், பிரம்மா விஷ்ணு சிவன் போன்ற பெயர்களில் விளங்கும் இஷ்ட தெய்வங்கள். இவர்களுக்கு தனித்தனி உலகங்கள் உண்டு. தேவர்கள் காண இயலும், நாம் காண இயலாது. 3 விபவம் எனப்படும் அவதாரங்கள். திருமாலின் 10 அவதாரங்கள், மலையரசன் மகளாக பார்வதி, தட்சன் மகளாக தாட்சாயணி, பாண்டியன் மகளாக மீனாட்சி, மருவத்தூரில் அருள் திரு அம்மா அவர்கள். அந்தந்த அவதார காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் மட்டுமே இந்த தெய்வங்களை நேரில் அனுபவித்திருப்பார்கள். 4 அந்தர்யாமி, நம் அனைவரின் உள்ளே ஆத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் உறைந்திருக்கும் நிலை. 5 அர்ச்சை, கோவில்களில் விக்கிரக வடிவத்திலும் இல்லங்களில் சித்திர வடிவத்திலும் இருந்து அருள் பாலிக்கும் நிலை. இப்படி தெய்வம் தனது மேலான நிலையிலிருந்து கீழ்நோக்கி இறங்கி வரும் 5 நிலைகளை கீழ்நோக்கிய 5 முக்கோணங்கள் உணர்த்தும். கீழ்நோக்கிய 5 முக்கோணங்கள் அவதார தத்துவத்தையும், மேல் நோக்கிய 4 முக்கோணங்கள் ஐக்கிய தத்துவத்தையும் உணர்த்தும். ஓம் சக்தி. ஸ்ரீ சக்கரத்திற்கு அடிப்படை 9 முக்கோணங்கள். இதற்கு அடிப்படை 2 முக்கோணங்கள் சேர்ந்த அறுகோண அமைப்பு. இந்த 2 முக்கோணங்கள் மட்டுமே வட்டத்தை உரசி கொண்டிருக்கும். மற்ற 7 முக்கோணங்களும் வட்டத்தின் உள்ளே அமைந்திருக்கும். நமது வேள்வியின் போது வரையப்படும் அறுகோண சக்கரத்தின் முக்கோணங்களின் 3 பக்கங்களும் சமளவில் இருக்கும். இது பஞ்சபூத தத்துவங்களில் ஒன்றான காற்று தத்துவத்தின் குறியீடாகும். ஆனால் ஸ்ரீ சக்கரத்தின் அறுகோண அமைப்போ சற்று மாறுபட்டு இருக்கும். இதன் முக்கோணங்களின் சாய்வான 2 பக்கங்கள் மட்டும் சமளவில் இருக்கும். அடிப்பக்கத்தின் அளவு சற்று அதிகமாக இருக்கும். இதன் அடிப்படை மிகவும் நுட்பமானது. கீழ்நோக்கிய முக்கோணம் இறையுருள் நம்மை நோக்கி இறங்கி வருவதையும், மேல் நோக்கிய முக்கோணம் உயர்ந்த லட்சியமாகிய மோட்சத்தையும் குறிக்கும். மருவத்தூர் கருவறையில் வீற்றிருக்கும் அன்னையின் திருவுருவத்தை ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள அறுகோணம் போன்று அருள் திரு பங்காரம்மா அவர்கள் நுட்பமாக வடிவமைத்திருப்பார்கள். இதை பற்றிய காணொளி அடுத்து காண்போம். குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி. மருவத்தூர் கருவறையில் அன்னை தனது வலது பாதம் மடக்கி இடது பாதம் நமக்காக தொங்கவிட்டிருப்பது கீழ்நோக்கிய முக்கோணத்தின் அடையாளம். மேலும் அன்னையின் மடி படகு போலவும் தொங்கவிட்ட பாதம் துடுப்பு போலவும் காணப்படும். பிறவியாகிய கடலை கடக்க தெய்வத்தின் பாதத்தை பற்றினால் மட்டுமே கரை சேர முடியும் என்பதை இதை உணர்த்தும். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவோ என் பாதம் ஒன்றினையே பற்றிவிடு, மோட்சம் தருவேன், கவலைப்படாதே என்று கீதையில் கூறுகிறார். அன்னையின் மடியிலிருந்து திருமுடி வரை உள்ள அமைப்பு மேல் நோக்கிய முக்கோணத்தின் அடையாளம். தனது பாதம் பற்றியவர்களை நோக்கி பயப்படாதே என கூறும் இடதுகரமும், ஜீவாத்மாவின் அடையாளமான தாமரை மொட்டை மேல் நோக்கி பிடித்து முக்தி நிலைக்கு உயர்த்துவேன் என்று கூறும் வலதுகரமும், ஞானத்தின் அடையாளமாக விளங்கும் மேல் நோக்கி கட்டப்பட்ட திருமுடியும் சேர்ந்த அமைப்பு மேல் நோக்கிய முக்கோணத்தின் அடையாளம். இப்படி ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள அறுகோணத்தின் விளக்கமாக கருவறை அன்னையை அமைத்திருப்பது அருள் திரு அம்மாவின் பெரும் கருணையாகும். கீழே ஊன்றிய திருவடி அவதாரத்தையும் மேலே தூக்கி கட்டிய திருமுடி முக்தியையும் ஒருங்கே காட்டும் அற்புத திருக்காட்சி. ஓம் சக்தி. ஸ்ரீ சக்கரத்தின் 9 ஆவரணங்களில் உள்ள 64 கோடி யோகினிகளால் வணங்கப்படுபவள் தேவி பராசக்தி என்று லலிதா சகசரநாமம் கூறுகிறது. என்னுடைய கோடிக்கணக்கான கூறுகள் பிரபஞ்சம் முழுவதும் பறந்து விரிந்து இருக்கின்றது, அதுவும் சிற்றறிவிக்கு எட்டாது என்பது அம்மாவின் அருள்வாக்கு. 1997ஆம் ஆண்டு சித்திரை பௌர்ணமி அன்று வேப்பிலை ஏந்தி அருட்கோலம் தாங்கி அம்மா புற்று மண்டபத்திலிருந்து நடந்து வந்து அங்கிருந்த ஸ்ரீ சக்கரத்தில் தனது வலது திருவடியை முதலில் பதித்தபடி அந்த சக்கரத்தில் நுழைந்து வந்தால் பார்வையால் யாகசாலை முழுமைக்கு அருளை பாய்ச்சினாள் என்று ஆலய வரலாறு கூறுகிறது. 2022ஆம் ஆண்டு வைகாசி பௌர்ணமி என்று திருவிளக்கு பூஜைக்கு வரையப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தின் மேலே நடந்து செல்ல போடப்பட்டிருந்த விரிப்பையும் தாண்டி சக்கரத்தில் திருவடி விதித்து விளக்கேற்றி தீபாராதனை செய்து ஸ்ரீ சக்கரத்தின் 4 மூலைகளுக்கும் தீர்த்தம் தெளித்தார்கள். இப்படி செய்தது அங்கு வசிக்கும் யோகினிகளுக்கு அம்மாவால் வழங்கப்பட்ட ஆசியாகும். தானே அனைத்திலும் மேம்பட்டவள் என்று அம்மா நமக்கு காட்டிய தெய்வீக அனுபவம் இதுவாகும். குருவடி சரணம், திருவடி சரணம்.
ஓம் சக்தி. கிடைக்காத ஒன்று கிடைத்தால் அதுவே யோகம். அதாவது காணக் கிடைக்காத பரம்பொருளை அடைவதற்கான வழியே யோகம். ஸ்ரீசக்கரத்தில் சூக்ஷ்ம வடிவில் அமர்ந்து பராசக்தியை அடைய நமக்கு வழிகாட்டும் தேவதைகளே யோகினிகள். ஒரு சமயம் அசுரர்களை அழிக்க அஷ்டமாதர்கள் எனப்படும் 8 தேவதைகளை பராசக்தி தோற்றுவித்தாள். இந்த 8 தேவதைகள் ஒவ்வொருவர் மூலமாக 8 தேவதைகளை உற்பத்தி செய்ததே 64 யோகினிகள் ஆவார்கள். இந்த 64 யோகினிகள் ஆளுக்கு 1 கோடி என உற்பத்தி செய்ததே 64 கோடி யோகினிகள். இவர்களால் வணங்கப்படுவள் பராசக்தி என்று லலிதா சகஸ்ரநாமம் கூறுகிறது. 64 யோகினிகளுக்கான கோயில்கள் 4 இடங்களில் உள்ளன. ஒடிசா மாநிலம் ஹிராப்பூரில் உள்ள மகாமாயா கோயில், ஒடிசா மாநிலம் ராணிப்பூரில் உள்ள யோகினி கோயில், மத்திய பிரதேசத்தில் மித்தோலியில் உள்ள யோகினி கோயில். இக்கோயிலின் வடிவிலேயே பாராளுமன்றம் கட்டப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம் ஜபல்பூர் அருகே உள்ள பேட்காட் யோகினி கோயில். ஓம் யோகினியாம்பிகையே போற்றிவோம். ஓம் சக்தி. ஸ்ரீசக்கரத்திற்கு அடிப்படையாக விளங்கும் 9 முக்கோணங்கள் இணைந்து 43 முக்கோணங்களை உருவாக்கும். அதாவது நடுமுக்கோணம் 1, 8 முக்கோணங்கள், உள்பத்து முக்கோணங்கள், வெளிப்பத்து முக்கோணங்கள், 14 முக்கோணங்கள். இந்த 43 முக்கோணங்கள் 43 தத்துவங்களை குறிக்கும். முதலாவதாக நவசக்திகள் எனப்படும் 9 சக்திகள். பஞ்சபூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் எனப்படும் அறிவு கருவிகள் 5, இவைகள் புரியும் செயல்கள் 5, கர்மேந்திரியங்கள் எனப்படும் தொழில் கருவிகள் 5, இவைகள் புரியும் செயல்கள் 5, அந்தக்கரணம் எனப்படும் அகக்கருவிகள் 4, பஞ்ச பிராணன்கள் எனப்படும் 5 வித வாயுக்கள். ஆக மொத்தம் இந்த 43 தத்துவங்களையே ஸ்ரீசக்கரத்தின் 43 முக்கோணங்கள் உணர்த்துகின்றன. குருவடி சரணம், திருவடி சரணம்.